அனைவருக்கும் வணக்கம். பிரியகுமார் அப்படிங்கிற அதிமுக புரோக்கர் பையன் வந்து இந்த ஒரு ட்விட்டர் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்காப்புல. இந்த ட்விட்லையும் அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்தின மாதிரி இருந்தாலும் எழுதியிருக்கதையும் பார்த்ததுக்கப்புறம் பிரியகுமாருக்கு எதிராக நான் வீடியோ போடலன்னா நாம் தமிழ் கட்சிக்காரனே கிடையாது. அதுவும் தொடர்ந்து வந்து பிரியகுமாருடைய முகத்தில் நம்ம வந்து கிழிச்சு விட்டுக்கிட்டே வரோம். அதில் நல்லா பாருங்கள், பிரியகுமார் வந்து யாரோட போய் ஃபோட்டோ எடுத்திருக்காப்புல அப்படின்னா எடப்பாடியோட. இவனுங்க நல்லா பாருங்கள், ஒரு மேட்ரை வந்து உடச்சு விட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறேன். அதிமுக வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு வந்து எடுக்கிறாங்க, சர்வே வந்து எடுக்கிறாங்க. அதில் நாம் தமிழர் கட்சி 22% வருது. அப்போது எடப்பாடி என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நம்ம தனியாக நின்னா தோற்று போயிடுவோம், 4 முனை போட்டியாக இருக்குது, அப்போ சீமான் நம்மளோட கூட்டணி வந்துட்டாருன்னா நம்ம வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறார். அப்போது சீமானவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு சீமானே கோயம்புத்தூருக்கு போகிறாரு. கோயம்புத்தூரில் அந்த சீமானவருக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரு, பிரபலமான டாக்டரு, அவர் அங்கே டாக்டரை வந்து வர வச்சு எஸ்பி வேலுமணியை வந்து அங்கே, ஏன்னா வேலுமணி தான் அந்த புரோக்கர் வேலையெல்லாம் வந்து பார்ப்பார், சீட்டு பேரெல்லாம் பேச உங்களுக்கு தெரியும். பிரேமலதா விஜயகாந்தோட வந்து அங்கே மலையில் போய் நின்று பேச்சுவார்த்தை நடத்தால. அதே மாதிரி அந்த சீமான் அவர்கள்ட்ட போய் சீமான் அவர்களை டாக்டர் வீட்டில் வச்சு 2500 கோடி பணம் 70 சீட்டு வரையும் பேரம் பேசுகிறாங்க. சர்வே எடுத்து பார்க்குறாங்க, 22% சீமானுக்கு வருது அப்படின்னு சொல்லி. அப்போ சீமான் நம்ம கூட்டணிக்கு வந்தால் நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லி சீமான் அவர்கள்ட்ட அந்த டாக்டர் வீட்டில் வச்சு பேரம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி 2500 கோடி தர்றேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சீமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் கூட்டணி வர முடியாது, 8 வழிச்சாலை அதிமுக கொண்டு வந்துச்சு நான் எதிர்த்து பேசினேன், நீட் தேர்வு கொண்டு வந்துச்சு எதிர்த்து பேசினேன், அதே மாதிரி சிஏ கொண்டு வந்துச்சு நான் எதிர்த்து பேசினேன், இந்த மாதிரி நான் எதிர்த்து பேசியிருக்கேன், பொள்ளாச்சி சம்பவத்துக்கு நான் வந்து எதிர்த்து பேசியிருக்கேன், இன்னும் பல விஷயங்கள் இவங்க ஆட்சியில் நடந்துச்சுல, விவசாய சட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்து எதிர்த்து பேசி திருப்பி கூட்டணிக்கு வந்தேன் அப்படின்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, என் கட்சி வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, நான் தனிசாக நிற்க போகிறேன், கூட்டணிக்கு வரமாட்டேன்ட்ட. இதான் மெயின் பாயிண்ட். இதுக்கப்புறம் தான் சீமான் மேலே தொடர்ந்து அவதூற கக்க தொடங்குறாங்க இந்த அதிமுக பேரோல் கும்பல். அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி, நான் சொன்ன அந்த தகவலை உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த பிரியகுமாரோட இந்த ஒரு ட்விட்டை பாருங்கள். கிட்டத்தட்ட 37 தொகுதிகளில் அதிமுக மிக சொற்ப வாக்குகள், அரௌண்ட் 2000 வாக்கு வித்தியாசம் தான் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இப்போது விஷயத்துக்கு வர்றேன். பாஜக முன்பே இபிஎஸ் முயன்றது என்டிகே கூட்டணிக்கு 30 சீட்டுகள் என்பது ஆஃபர். புரியுதுங்களா? ஏடிஎம்கே, என்டிகே, பிஎம்கே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஜஸ்ட் இமேஜின் த ரிசல்ட் அண்ட் பவர் ஆஃப் த சீமான் டுடே. அதிகாரம் மிக வலிமையானது, ஆனால் இபிஎஸ் தோற்க வேண்டும் என்ற காழ்ப்புணர்ச்சி என்டிகே 16% வரும் என்ற ஒரு புரோக்கர் சொன்னதை நம்பி கேமிலிருந்து வெளியே நிற்கிறது நாத்தாக்கான்னு சொல்லி இந்த ட்விட்டர் நீங்கள் நல்லா கவனிங்க. நான் சொன்ன விஷயத்தை நல்லா கவனிங்க. ஆனால் சீமான் அவர்களை இந்த புரோக்கர் கும்பல் என்ன பண்ணுச்சு, விலை பேச்சு. சீமான் அவர்கள் வந்து இல்லை, நீங்கள் வந்து திமுக மாதிரி நீங்களும் ஒரு அதிமுக திராவிட கட்சி தான் அப்படின்னு சொல்லிச்சு. இடையில கூட நான் ஒரு திராவிடத்தோட மாசற்ற வாரிசுன்னு எடப்பாடி சொன்னனால உனக்கெல்லாம் வந்து சுயமரியாதையே கிடையாது, உன் கட்சியோட தலைவர் ஜெயலலிதா வந்து ஒரு A1 குற்றவாளி, ஜெயலலிதா வந்து காரில் வந்தாங்கன்னா காரில் வந்து விழுவீங்க, காரில் வந்தால் காரு கீழே விழுவீங்க, ஜெயலலிதா ஃப்ளைட்டில் போனால் கீழே விழுவீங்க, சுயமரியாதை இல்லாத போட்டா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதிலிருந்து ஒரு நரேட்டிவ் வந்து இந்த அதிமுக கும்பல் வந்து செட் பண்ணுது. இடையில என்னென்னா, இந்த மாதிரி விஜயோட கூட்டணி இந்த விஜய் 41 பேரை வந்து இது பண்ணுறாரு, அப்போ விஜய்க்கு ஆதரவாக போனோம்னா விஜய் நம்மளோட கூட்டணி வருவார் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் இவங்க வந்து விஜய் ஆதரிக்கிறாங்க. அதில் கல்யாண சுந்தரம், பி குமார், இந்த எடப்பாடி, இந்த கும்பல்லாம் அதை பாஜக எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது விஜய் வந்து உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து விஜயை வந்து எதிர்க்கவும் இவனுக்கு என்னென்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்கள். அதோட இன்னும் 2-3 முக்கியமான விஷயம் இருக்குது, அதை சொல்கிறேன். சீமான் வந்து விஜய் மட்டும் தான் எதிர்க்கிறாரு. சீமான் வந்து களத்திலே இல்லை. சீமான் திமுக காசு வேண்டார். சீமான் வீட்டுக்கு உதயநிதி டீம் வந்து போனாங்க, விஜயை மட்டும் தாக்கி பேசுங்க, உங்களுக்கு கூட்டம் போட நாங்கள் இடம் வந்து கொடுத்துட்றோம், காசு வந்து கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து பேசுங்க, விஜய்க்கு எடுத்து பேசுங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சீமான் வந்து உதயநிதிட்ட வந்து ஃபோனில் பேசிட்டாரு, சீமான் 500 கோடி திமுக வாங்கிட்டாரு. இதெல்லாம் நரேட்டிவ் செட் பண்ணது யாருன்னா இந்த அதிமுக பேரோல் கும்பல், இந்த சல்லி கும்பல். நான் சொன்னாலே பாரிசாலன், பி குமார், ஜெபக்குமார், அப்புறம் வருண், இந்த பக்கம் நெல்சனு, கிஷோர் கேசாமி, இவங்க. அடுத்து நாத்தாக்கா வந்து சாட்டையால் அழிய போகுது, சாட்டை வந்து ஒரு சாக்கடை வாயன், சாட்டை கட்சியை நீக்க வேணும், சாட்டை வந்து ஸ்டாலின் ராயல் சொல்லிட்டு போட்டார், சாட்டை பெண் சபரீசன் 2 கோடி ரூபா வாங்கிட்டாரு, சாட்டை வீடியோவை திமுக ஐடிவிங் பரப்புகிறாங்க, சாட்டை இன்னொரு விஜயலட்சுமி, அதே மாதிரி நத்தம் சிவசங்கரனா சீமான் ஆபாசம் பேசு. இதெல்லாம் நரேட்டிவ். இதெல்லாம் அவதூறு பரப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த பார்க்குறாங்க. ஏன்னா விஜயோட கூட்டணி போன்னு நினைக்கிறாங்க. அப்போ சீமான் அவர்கள் வந்து விஜய் எதிர்க்கிறாரு. அப்போ சீமானை காலி பண்ணோம். அந்த பிரியகுமாரோட அந்த முதல் ட்வீட்டை வந்து பார்த்துருப்பீங்க. காழ்ப்புணர்ச்சி
16% வருதுன்னு சொல்லி கூட்டணி வேணான்னு சீமான் போனார். ஆனால் உண்மையான கால்பட்சி யாருக்கு? எடப்பாடிக்கு தான். அதனால தான் எடப்பாடி என்ன பண்ணா திட்டமிட்டு சீமானுக்கு எதிராக அவதூறு பரப்ப வைக்க. என்னதான் வந்து எடப்பாடி வந்து விஜய்க்கு ஆதரவாக இவ்வளோ தூரம் முட்டு கொடுத்தா கூட, ஆனால் விஜய் வந்து ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, உன்னோடலாம் கூட்டணி வர முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடை வந்து ஏற்பட்டு போச்சு. எடப்பாடி பழனிசாமி வந்து பக்கா ஃப்ளாப்பு. அதாவது தோக்கிறதுல முதல் இடம் 2வது இடம் ஒன்று இருக்குது. 3வது இடம் வந்து போய் முதலமைச்சர் கனவுல இருந்தவரை 3வது தூக்கி போட்டாங்க. முதலமைச்சரே இதுக்கு மேலே எடப்பாடி வந்து ஆக முடியாது. 10 தோல்வி பழனிசாமி 11 தோல்வி ஆயிட்டார். இப்போ இதான் வந்து நடக்கக்கூடிய ரிசல்ட்டு. சீமான் அழிக்கலான்னு பார்த்து எடப்பாடி அழிஞ்சு போய் கிடக்கிறாருல. உடனே இப்போ இந்த ட்வீட்டுக்கு வாங்க. நம்ம நரி என்ன பண்ணுது? யார்? இந்த பெரியகுமாருங்கிறது ஒரு நரி. நம்ம கதையை கேள்விப்பட்டிருப்போம். ஆடு நரி கதையை வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நரி எப்படி ஆடை வந்து காலை கடித்து அது தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு அது இது பண்ணுமோ, அதே மாதிரி ஒரு நரி தான் வெளியே வந்து தன்னை நடுநிலை நக்கி மாதிரி காமிச்சிக்கிட்டு இபிஎஸோட போய் இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இபிஎஸ்ஸை காசு வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேவலமான இழிபிறவி தான் இந்த பிரியகுமார். வெற்றி பெற்றிருந்தால் பதிவிருக்க மாட்டேன் ஐயா, ஆனால் இப்போது மிகுந்த பெருமிதத்தோடு இந்த படத்தை வந்து பகிர்றாராம். கிட்டத்தட்ட அழியும் தருவாய் இந்த அதிமுக உங்கள் ஆளுமை கடின உழைப்பு தலைமை பண்பின் மூலம் மீட்டெடுத்து உயர்ந்த தலைவராக நீங்கள் வாழ்க ஐயாவான். அது கிட்டத்தட்ட அழியும் தருவாய் இந்த அதிமுக மீட்டு எடுத்துட்டாரா? அழியும் தருவாய் இந்த அதிமுகவை நல்லா இருந்த, அதாவது 2021 வரை ஆட்சி இருந்த அதிமுகவை 10 தோல்வி பழனிசாமி 11 அழிச்சிருக்காரு. அழிச்சனால தான் ஒரு பக்கம் வந்து சிவி சண்முகம் 30 எம்எல்ஏ கூட்டிகிட்டு போயிட்டார். எடப்பாடியெல்லாம் டம்மியாகி அதிமுக கட்சியை டம்மியாக்கி விட்டார். அப்படி டம்மியானவருக்கு ஏன் புகழாரம் சூட்டாருன்னா காசு வாங்கியிருக்கான்ல. எடப்பாடிட்ட நல்லா காசை கறந்து நல்லா சொகுசாக வாழ்ந்துட்டு இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் இப்படி ஒரு ட்வீட்டு. அதுக்கப்புறம் உச்சக்கட்டமாக எடப்பாடியை புகழ்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பாருங்கள். இந்த மனிதன் மிகவும் தாழ்ந்த நிலையிலிருந்து இருந்தபோதும் கூட 24 மணி நேரம் அரசியலை உண்டு குடித்து சுவாசித்தார் எடப்பாடி. ஆனால் கடந்த 5 வருஷமாக அப்படி ஒன்றும் தெரிலையே. கடைசி 1 வருஷமாக தானே சும்மா நான் திமுக இருக்கிறேன், வேறு என்ன பண்ணார்? ஒன்றும் பண்ணல. இந்த மக்கள் போராட்டத்துக்கு எதுக்குமே வராத ஒருத்தர் உண்டு சுவாசிச்சுருக்காரன். அதில் சொல்கிறாருங்க, தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலே மிகவும் கடுமையான பேச்சுவார்த்தையாளரான். நல்லா பேசக்கூடியவர். யார் இவர்? அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போது நல்லா பாருங்கள், நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அடி. அந்த அடிக்கு காரணம் யாருன்னா மெயினாக அந்த பிகுமார் போன்ற புரோக்கர்களுடைய ஒரு செயல்பாடு. ஏன்னா இவங்கள பாருங்கள், இந்த பிரியகுமார் பாரிசானுக்கு ஒரு தனி வீடியோ வந்து போடுறேன். இவனுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் தேசிய போர்வையில் இருக்கானுங்க. எடப்பாடி ஒரு தமிழனுங்கிறானுங்க. புரியுதுங்களா? ஸ்டாலினை தெலுங்கர்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்டாலின் திராவிடம் அப்படிம்பாங்க. அப்போ திமுக அழுத்தம்னா எடப்பாடி இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அந்த நெட்டில் செட் பண்ணி இவங்க என்ன தான் பண்ணால் கூட கடைசியில் இவங்க எடுத்த எல்லா முயற்சியும் வீண் முயற்சியாக போய் எடப்பாடிக்கே செட் பேட்டாக இன்றைக்கி எடப்பாடியே தோற்று போயிட்டார். அதனால இவங்களுக்கு என்னென்னா இப்போ நம்மளை வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து திருப்பி வந்து சீமானே நாம் தமிழர் கட்சியை அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்க இறங்கி இப்போ இவங்களோட தோல்வியை தாங்க முடியல. இப்போ இந்த முதல் ட்விட்டு இந்த மாதிரி சீமான் கூட்டணிக்கு வந்திருக்கணும் விஜயோட அப்படின்னு சொல்லி இவங்க போகிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா இவனுங்க வந்து கேவலமாக தோத்துட்டானுங்க. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு ஓட்டு வந்து வீழ்ச்சி காரணம் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இலவசங்கள் தான் இந்த மக்களை வந்து விஜய் முட்டாளாக்கிட்டார் அப்படிங்கிறதான் வந்து ஃபேக்டர். 2வது திரைக்கவர்ச்சி, 2வது இவிஎம் மிஷின் மூலியமாக தான் எல்லா வேலையும் நடந்திருக்கு நம்ம சொல்லிட்டோம். ஆனாலும் கூட நம்ம தோல்வி காரணம் ஏதோ விஜய் இருந்ததான் சொல்லி இவங்க கட்டமைப்பாங்க. சீமான் வந்து அதிமுக கூட்டணி வந்திருக்கணும் ஜெயிச்சிருப்பான்னு சொல்லி கட்டமைப்பாங்க. அப்படி கட்டமைச்சு இதுக்கு மேலே ஒன்றும் அதையே நாம் தமிழர் கட்சி 20 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அந்த ஓட்டு வந்திருக்குல்ல, அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் சீமான் அவர்களை விலை பேச முடியாது, சீமான் அவர்களை விலை பேசியெல்லாம் வாங்க முடியாது, அதிமுக கூட்டணிக்கெல்லாம் சீமான் ஒருபோது வரமாட்டார் அப்படின்னு. அப்போ நீ அதிமுக கூட்டணிக்கு வந்து சீமானை வாங்கும்போதே உன்னுடைய பின்புலம் வந்து வெளிச்சமாயிருது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நீ உட்காந்துக்கிட்டு என்ன தான் நரேட்டிவ் செட் பண்ணால் கூட அது ஒரு சில அதிர்வலைகள் தான் ஏற்படுத்துமே ஒழிஞ்சு உன்னால் ஒரு ஹேரை கூட சீமானுடைய ஹேரையோ நாம் தமிழ் ஹேரையோ பிடுங்க முடியாது. இப்போ நீ சொல்கிற மாதிரி அதிமுகவோட சீமான ஒரு கூட்டணி வச்சுருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். நீ சொல்கிறது கரெக்டு தான். சீமான் வந்து இன்றைக்கி ஒரு 30 சீட்டு கேட்டிருக்காங்களா, ரைட்டு. இப்போ 37 இடத்துல வந்து 2000 சொட் போட்டு தானே அதிமுக தூத்துருக்காங்க. இந்த இடத்த ஜெயிச்சிருப்பாங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க, அதிமுக ஆட்சி அமைச்சிருப்பாங்க. ஆனால் அடுத்த தேர்தலில் என்ன இருக்கும்? திருப்பி நாம் தமிழர் கட்சி அதிமுக பண்ணுற எல்லாத்துக்கும் உடந்தையாகி நம்ம அடுத்து ஒரு விசிகாவோ ஒரு பாமகவோ மாறி என்ன பண்ணியிருப்போம், அப்படியே தேய ஆரம்பிச்சிருவோம். அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. அடுத்து நம்ம 2 சீட்டு கட்சியாக மாறி நம்ம ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். அதான். ஆனால் இந்த எலெக்ஷனில் நம்மளுடைய தோல்வியை வந்து பல பேர் கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த தோல்வி காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து மீண்டு வரணும். அதிமுக பேரல் கும்பலில் வேலை செஞ்ச இவங்க எல்லாம் கொண்டாடுவாங்க, விஜய் கொண்டாடுவோம், எல்லாம் கொண்டாடுவோம். ஆனால் 2029 நம்ம அந்த மக்களுக்கு உண்மையாக நேர்மையாக இருந்த பிரச்சனை இல்லை. ஃப்ரீயாக கொடுத்து நம்மளும் ஓட்டை வாங்கி நம்மளும் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறோம். ஏன்னா
அதிமுக வந்து திமுககாரங்க வந்து பழக்கிட்டாங்க காசை கொடுத்து. அதிமுககாரங்களாம் காசு கொடுத்து பழக்கிட்டாங்க. விஜயும் காசை கொடுத்து ஜெயிக்கிறாப்புல. இப்போ நம்ம மட்டும் உண்மையான மாரி இருந்தால் வேலைக்கு ஆகாது. அப்போ அந்த மக்களுக்கு உண்மை நேர்மையெல்லாம் முக்கியம் இல்லை. நான் உங்களுக்கு நல்ல கல்வி தருவேன், நல்ல மருத்துவம் தருவேன், நல்ல குடிநீர் தருவேன், உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுப்பேன், கவர்மெண்ட் தொழிலாக விவசாயிகளை கவர்மெண்ட் தொழிலாக மாற்றுவேன், ஆடு மாடுகளை வந்து கவர்மெண்ட் தொழிலாக மாற்றுவேன், இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை வந்து முன்னேற்றுவேன், நிலம் வளர்ந்த சார்ந்த தொழில் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. நீங்கள் 2500 5000 கொடுங்க, உங்களுக்கு ஓட்டு போடும், அவ்வளோதான். எங்கள் தோல்விக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு குமார். நீ வந்து அதிமுக தோற்று போனது காரணம் சீமான்னு சொல்லி இன்னும் 10,000 தடவை கதறினா கூட கதறிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.